உங்கள் வீட்டு பாத்திரம்லாம் உப்பு கரை பிடிச்சிருக்கா? விடாப்பிடியான உப்பு கரையாக இருக்கா? கவலை விடுங்க. இந்த முறையில் உங்கள் வீட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுங்க. உப்பு கரைகள்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன முறை, என்னென்ன பொருளை வச்சு யூஸ் பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது என்னுடைய வீட்டு அண்டா. இதில் எவ்வளோ உப்பு கரை பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள் இதேமாரி உப்பு கரை பிடிச்சி ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதை நம்ம நிறைய முறையில் க்ளீன் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அவ்வளோ சுத்தமாக அந்த உப்பு கரைகள் போகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது போகவே போகாது. நான் சொல்கிற இந்த எளிமையான முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்கள் வீட்டு உப்பு கரைகள் எல்லாமே போகும். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல். எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான். அதில் ஒரு செங்கல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு வருஷ காலத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எடுத்து நான் இதேமாரி தட்டி எடுத்து வச்சுக்கிடுறேன். இந்த தட்டினதை எல்லாமே நான் யூஸ் பண்ணலை. அதில் பாதியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இப்போ நீங்கள் தட்டி எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி செங்கலை நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தாவே போதும். இதுவே நம்மளுக்கு அதிகம். இப்போ உங்களுக்கு டெமோக்காக நான் இவ்வளோத்தையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள், நான் நல்லா சலிக்கலை. இதை நான் எதுவுமே பண்ணலை. இதோட என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 ஸ்பூன் அளவுக்கு பல்பொடி எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட் எடுக்க வேண்டாம். பல்பொடி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பல்பொடி இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கு பிறகு சீவக்காத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீவக்காத்தூளும் ₹1 பாக்கெட்டு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு அண்டா குண்டா என்ன உங்கள் வீட்டு யூஸ் பண்ணுற பாத்திரம் தட்டு ஏதாவதுனாலும் புள்ளி புள்ளியாக அசிங்கமாக உப்பு கரை பிடிஞ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு கெடுதலுமே ஆகாது. நம்மளுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிற தன்மை இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ கீழே ஒரு பேப்பர் ஒன்று ஏதாவது விரிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இட வசதி இருந்தால் நீங்கள் வெளியே கொண்டு போய் கூட நீங்கள் தேய்ச்சி கழுவலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இப்போ அண்டாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இன்றைக்கி நான் கைகளால் தான் தேய்க்கிறேன். உங்களை கைகளால் தேய்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. கைகளால் எதுக்கு தேய்க்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். இல்லை நான் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ப்பேன்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நம்ம எடுத்துருக்கிற அந்த பொடி அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட்டு அப்ளை பண்ணணும். எந்த இடத்துலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி போட்டு தேய்க்க உங்கள் வீட்டு சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, அது பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி, அது அலுமினிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, அது என்ன பாத்திரமாக இருந்தாலும் இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பாத்திரம் புதுசு போலவே மின்னும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அசிங்கமாக புள்ளி புள்ளியாக இருக்கிற தன்மை இருக்கவும் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி தேய்க்க முடியாது. நல்லா அதுக்கு அளவுக்கு கரெக்டாக அளவுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிட்டு இப்படி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எந்த இடமும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த பொடியை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டு விளக்கு குத்து விளக்கு கூட நீங்கள் தேய்க்கலாம். குத்து விளக்கு தேய்க்கும்போது கொஞ்சோண்டு புளியை சேர்த்துக்கணும் அடிஷ்னலாக. இல்லை எலுமிச்சம்பழம் இருந்தாலும் எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு இந்த பொடியை கொண்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா விளக்கு அப்படி பல்லன்னு மின்னும். கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான மெத்தடு. இப்போ பாருங்கள், நல்லாவே தேய்ச்சிட்டேன். சுற்றி பாருங்கள், எல்லா இடத்துலையும் அந்த பாத்திரத்தை ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு தெரியும் எப்படி புள்ளி புள்ளியாக இருந்ததுன்னு. இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சி முடித்தோடனே அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுட்டு பொருள்லேயே இவ்வளோ செங்கல் நம்மளுக்கு வேண்டாம். இது அதில் நம்ம கொஞ்சம் இவ்வளோன்ற அளவு இருந்தால் கூட போதும். நம்மளுக்கு அதிகமாக எடுக்கணும் அவசியமே இல்லை. இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த அண்டாவை அப்படியே ஊற விட்டுறேன். ஏன்னா உப்பு கரைகள் நிறைய இருக்குல்ல, அதனால தான். இப்படி ஊற விட்டுட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, லைட்டாக அந்த அண்டாவை கைகளால் அப்படி தேய்ச்சி கொடுங்க. பாருங்கள், நல்லாவே தேய்ச்சாச்சு. இப்போ நேராக தண்ணி இருக்கிற குழாய் இருக்கிற இடத்துல கொண்டுட்டு போங்க. கொண்டுட்டு போய் இப்போ நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா
இன்னும் கொஞ்சோண்டு வந்து அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டீங்க, ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு கரைகள் வந்து இருந்த இடம் எல்லாமே போயிடும். பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். எந்த ஒரு செலவுமே செய்ய வேண்டாம். வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். செங்கலும் பக்கத்தில் உங்களுக்கு கிடச்சா அதை வாங்கி வச்சுக்கோங்க. செங்கல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா போதும், நீங்கள் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கழுவி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ இருக்கும். உங்கள் வீட்டு பாத்திரம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியே யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா புதுசு போல ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.